ரசூலுல்லாஹ் ஒரு துஆ சொல்லி தந்தார்கள். புகாரியில் இந்த ஹதீஸ் வருகிறது. யார் இதை ஓதிவிட்டு தஹஜ்ஜத்திலே அல்லாஹ்விடம் கரமேந்தினார்கள், அல்லாஹ்வுடைய வெறும் கையாக அனுப்பவே மாட்டார்கள். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் வல்ஹம்துலில்லாஹி வ சுப்ஹானல்லாஹி வ லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வ லா ஹவ்ல வ லா குவத்த இல்லா பில்லாஹ் என்று யார் தஹஜ்ஜத்திலே எழும்பி 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் கையேந்தினார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக அவரை வெறும் கையோடு அல்லாஹ் அனுப்ப மாட்டான் என்றார். ரசூலுல்லாஹ் ஒரு துஆ சொல்லி தந்தார்கள். புகாரியில் இந்த ஹதீஸ் வருகிறது. யார் இதை ஓதிவிட்டு தஹஜ்ஜத்திலே அல்லாஹ்விடம் கரமேந்தினார்கள், அல்லாஹ்வுடைய வெறும் கையாக அனுப்பவே மாட்டார்கள். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் வல்ஹம்துலில்லாஹி வ சுப்ஹானல்லாஹி வ லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வ லா ஹவ்ல வ லா குவத்த இல்லா பில்லாஹ் என்று யார் தஹஜ்ஜத்திலே எழும்பி 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் கையேந்தினார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக அவரை வெறும் கையோடு அல்லாஹ் அனுப்ப மாட்டான் என்றார்.